வணக்கம் நண்பர்களே. தாவேகா கட்சி கொள்கை தலைவர்கள்ல ஒருவரான வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்களோட பிறந்த நாளான இன்னைக்கு தாவேகா தலைவர் விஜய் அவருடைய திருவுருவ படத்துக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறாரு. அண்ட் இது சம்பந்தமா தளபதி ஒரு அறிக்கையையும் கொடுத்திருக்கிறாரு. தளபதியோட அறிக்கையை பாக்குறதுக்கு முன்னாடி யார் இந்த வீரமங்கை வேலு நாச்சியார்னு ஷார்ட்டா பாத்துருவோம். இந்தியாவின் முதல் பெண் விடுதலை போராட்ட வீராங்கனையான வேலு நாச்சியார் 1730 வருஷம் ராமநாதபுரம் மன்னர் செல்வமுத்து விஜய ரகுநாத சேதுபதிக்கும் அவருடைய மனைவி சக்கந்தி முத்தாத்தாளுக்கு மகளாக பிறந்தவர் தான் வேலு நாச்சியார். மன்னரோட வாரிசா ஒரு பெண் குழந்தை பிறந்ததால விஜய ரகுநாத சேதுபதி கவலையே படல. வேலு நாச்சியார ஒரு ஆண் வாரிசு போலவே வீரத்தோட வளர்த்தாரு. குதிரை ஏற்றம், வாள்வீச்சு, சிலம்பம், வளரின்னு பலவிதமான ஆயுத பயிற்சி, போர் பயிற்சிய சின்ன வயசுலயே எல்லாத்தையுமே கத்துக்கிட்டாரு வேலு நாச்சியார். அது மட்டும் இல்லாம கன்னடம், மலையாளம், உருது, சமஸ்கிருதம், ஆங்கிலம்னு பல மொழிகளையும் கத்துக்கிட்டவர் தான் ராணி வேலு நாச்சியார். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கணவன் இறந்துட்டா மனைவி உடனே உடன்கட்டை ஏறிடுவாங்க. ஆனா அந்த மாதிரியான காலகட்டத்திலையும் தன்னோட கணவனை கொன்னவனை சாகடிக்காம நான் சாக மாட்டேன்னு வீர சபதம் எடுத்து அந்த சபதத்திலையும் ஜெயிச்சவர் தான் ராணி வேலு நாச்சியார். ஆங்கிலேயர்களுக்கு எதிரா வாலேந்தி போரிட்ட முதல் விடுதலை போராட்ட பெண்மணி வீரமங்கை ராணி வேலு நாச்சியார் தான். இன்னைக்கு ராணி வேலு நாச்சியார் பிறந்த நாளுங்கிறதால தாவேகா தலைவர் விஜய் பனையூர் கட்சி தலைமை அலுவலகத்துல ராணி வேலு நாச்சியார் திருவுருவ படத்துக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி இருக்கிறாரு. அதோட வீரமங்கை வேலு நாச்சியார் பிறந்த நாளில் பெண்ணுரிமை போற்றுவோம், பெண்கள் நலன் காப்போம், பெண்கள் பாதுகாப்புக்கு எப்பவும் அரணாக இருப்போம்னு ஒரு உறுதிமொழியும் எடுத்துக்கிட்டாரு தாவேகா தலைவர் விஜய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.